मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சிறுசு, எனக்கு ஒரு லாக்கர் வேணும். அது சரி, லாக்கரை வச்சு நீ என்ன பண்ண போற? இந்த பாக்ஸ வச்சுப்பேன். சரி, இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கு. இத நான் பத்திரமா வச்சுக்கணும். மிஸ் காட்கர் கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அவங்க லாக்கர்ல இந்த பாக்ஸ வச்சுப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? இல்ல, எனக்கு என்னுடைய லாக்கர் வேணும். அடிக்கடி லாக்கர் ஓபன் பண்ண சொல்லி நான் மேடமா டிஸ்டர்ப் பண்ணவா முடியும்? அதுவும் சரிதான். அப்ப பெருசா இந்த பாக்ஸ நீ வீட்லயே வச்சுக்கோ. எதுக்காக லாக்கர் அடிக்கடி ஓபன் பண்ணனும்? ஒருவேளை யாராவது அதை திருடிட்டாங்கன்னா? ஆனா யார் எதுக்காக இந்த டப்பாவை திருட போறாங்க? சத்தம் போடாத, யாருக்காவது கேட்டுற போகுது. யாருக்கும் இந்த பாக்ஸ பத்தி தெரியவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்ப அவ்வளவு முக்கியமானதுன்னா வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது பத்திரமா மறைச்சு வச்சிடு. தேங்க்யூ ஃபார் த ஐடியா சிறுசு. ஊசி கேட்டியா? ஆமா நூலே, கேட்டேன். விலை மதிக்க முடியாத பொருளா நான் அதை அடைஞ்சே தீருவேன். விலை மதிக்க முடியாத பொருள்னா அது நம்ம கிட்ட தானே இருக்கணும். நான் அதை பத்திரமா வச்சுப்பேன். எனக்கு இந்த பாக்ஸ் கண்டிப்பா வேணும். நமக்கு நமக்கு ஆமா ஆமா நமக்கு தான். ஊசிய நூல சேர்ந்துருந்தா தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட தொடங்குறோம், பாக்ஸ தூக்குறோம். ஊசி, இத பார்த்தா ஸ்டோர் ரூம் மாதிரியே இல்ல. ஆமா நூலே, வீட்டு கதவை திறப்போம். இங்க பழைய பொருள் தான் கிடைக்கும். சேத்துலதான் தாமரை பூ பூக்கும். அதுக்கு தாமரை வச்சு என்ன பண்றது? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது. பாக்ஸ், நீ ஸ்டோர் ரூம்ல நிம்மதியா இருப்ப. எல்லாரும் நீ ஒரு பழைய பொருள்னு நினைச்சுப்பாங்க. ஐ அம் வெரி இன்டெலிஜென்ட். அடடடா, நமக்கிட்டே பாக்ஸ் தானா வந்து சேர்ந்துருச்சே. அட, தானா ஒண்ணு அது நடந்து வரல. அந்த பில்லா கொண்டு வந்து வச்சுட்டு போனா. சுத்தமா உன்கிட்ட மூளையே இல்ல, மொத்தமா தைக்கணும். ஏன் இந்த துணி வரவே மாட்டேங்குது? அடத்தாலே, நான் பாக்குறேன். துணிய புடிச்சு இழுக்க வேண்டியதுதான். அச்சச்சோ, நூலை போய் இந்த கதியாகிட்டனே. உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? எதுக்காக அந்த பாக்ஸ் அங்கேயே விட்டுட்டு வந்த? அட, பாக்ஸ கொண்டு வரதா இருந்தா உன்னை எப்படி கொண்டு வரது? சரி பரவாயில்ல, விடு. முதல்ல அந்த பாக்ஸை எடுக்கிறது தான் என்னோட பெரிய வேலையே. அடடா, பூனைங்க இப்படி எல்லாம் பயப்படுமா? இப்பதான் நான் பியூட்டி ஸ்லீப்ப முடிச்சிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. நான் போய் ஒரு வாக் பண்ணிட்டு வரேன். ஓகே, போய் கார்டன்ல என்ஜாய் பண்ணு. பாய் பாய். மேல பட்டுருச்சா பண்ணி? சாரி, இந்த பழைய பாக்ஸ் நடுவில் இருந்ததுனால தவறி விழுந்துட்டேன். இந்த பழைய பாக்ஸ தூக்கி வெளியில வீசு. இல்ல இல்ல, இந்த பாக்ஸ நான் தான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள் இருக்கு. அட, மறைச்சு வைக்கணும்னா மேல ரூம்ல வச்சிருக்கலாம்ல. இங்க எதுக்காக நீ கொண்டு வந்து வச்ச? மேல இருக்க ரூமா? நீ இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருமா. நான் மேல போய் காஞ்ச துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஊசி, நான் மேல போறேன். வேண்டாம் நூலு, உனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு இவ்வளவு சீக்கிரம் மேல போறேன்ற? ஏன் மூளை இல்லாத முடி வச்சிருக்கவளே, நான் மேல இருக்க ரூமுக்கு போறேன்னு சொன்னேன். ரூமுக்கு தான். அப்ப என்ன பறந்தா போவேன்? இங்க படிக்கட்டு எங்க இருக்கு? அது அங்க இருக்கு. எல்லாத்தையும் தச்சிருவேன். இங்க யாருமா இதை வச்சா?
நல்ல வேளை பெட்ஷீட் தப்பிச்சுதுமா. நூல் ரொம்ப ஸ்மார்ட் தான். இவ்வளவு சீக்கிரம் மாடிக்கு போயிட்டான். நானும் படிக்கட்டு வழியா மாடிக்கு போறேன். எல்லாரையும் குத்துவேன். என்ன இது? இவன் இங்க தூங்கிட்டு இருக்கான். அதான் மாடி வரைக்கும் ஏறி வந்துட்டல, எதுக்காக அந்த பாக்ஸ் எடுக்காம வந்த? அந்த பாக்ஸ் மாடியில தானே இருந்துச்சு. நான் இதை யோசிக்கவே இல்ல. சரிவா மறுபடியும் போவோம். எல்லாத்தையும் கோத்துருவேன். திருடுறது மட்டும் போதாது, புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். நாம அந்த பில்லாவை கடத்தி அதுக்கு பதிலா அந்த பாக்ஸ கேட்போம். இப்ப பாரு எப்படி சிக்ஸர் அடிக்கிறேன்னு. கில்லி தாண்டி விளையாடுற பசங்களா, முதல்ல இந்த பால்ல டச் பண்ணி பாருங்க பாப்போம். ஹனி, பால கேட்ச் புடி. சாரி, இப்போதான் அடிபட்டுச்சு. ஆனா அதுக்குள்ள கட்டு கட்டிட்டீங்களே. முதலையே ரெடியா இருந்தேன். இந்தாங்க உங்க பேட்டு. தேங்க்யூ. ஆமா, பால் எங்க போச்சு? நூலு, இனிமே நீ என்ன முட்டாள்னு சொல்லவே முடியாது. நீ தூக்குன்னு சொன்னல, அதான் நான் தூக்கிட்டேன். சபாஷ், எல்லாத்தையும் தச்சிருவேன். எங்க இருக்கே? எங்க பாத்தியா, ஒரே குத்துல எடுத்துட்டேன். ஐயோ லூசு, பால் இல்ல. அந்த பில்லாவை தூக்க சொல்லி சொன்னேன். என் மேல என்ன தப்பு இருக்கு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் படுத்து தூங்கிடுறேன். இந்த தடவை முழுசா வேலையை முடிக்கிறேன். டைரக்டா வீட்ல தான் அட்டாக். அட, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டேன்ல. இப்ப என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கீங்க? இல்லவே இல்ல, உன்னோட இந்த பாக்ஸ எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஒழுங்கு மரியாதையா அந்த பாக்ஸ குடுத்துரு, இல்ல ஒரே குத்து குத்திடுவேன். நான் இந்த பாக்ஸ குடுக்க மாட்டேன். நான் உன் காதுல ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் என் பாக்ஸ திருட வந்திருக்காங்க. யா ஊசி, நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். ஓடிடலாம், வா. புடிங்க. அடிங்க. என்ன புடிச்சதா? பாக்ஸ நூல் கிட்ட குடுத்துரு. ஏன்னா பொண்ணுங்க மேல நாங்க கை வைக்கிறது இல்ல. இதான் நூலை புடிச்சுக்கோ. நீங்க கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. ஏன்பா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு தடவையாவது என்ன அடிக்க விடுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். சண்டை இல்ல, அடி வெளுக்குறோம். மூளை இல்லாதவளே, நீ இவங்க கூட சேர்ந்துட்டியா? மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இந்த பாக்ஸுக்கு ஆசைப்பட்டு தான் நாங்க இங்க வந்தோம். அனி, இந்த பாக்ஸ்க்குள்ள அப்படி என்ன பொருள் வச்சிருக்க?
டெடியா இதுதான் விலை மதிக்க முடியாத பொருளா? ஆமா மேடம் எனக்கு முதலா கொடுத்த கிஃப்ட். அவங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. உன்னை ஒரு பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு டெடிக்கு ஆசைப்பட்டு உன்னைய என்னைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். வீட்டுக்கு வா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீங்க எல்லாம் திருடுங்க. ஒருத்தங்க கொடுக்கிற முதல் கிஃப்டோட மதிப்பை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப ஜெயிலுக்கு போக நீங்க 2 பேரும் தயாரா இருங்க. நான் இல்ல. எஸ்கேப். பாக்ஸ் எடுக்க வந்தவங்க ஒரு பாக்ஸுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.